இந்த மொழி இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன். ஆணவமாகவும் அதிகாரம் வந்து ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன். ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்திருக்கலாம். நாங்கள் இப்படி நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு நல்ல நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா இதை கட் பண்ணிடுவேன் அதை கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது. அறிவிக்கிறேன், நாளைக்கு நாளான்னைக்கு அறிவிக்கிற அவசரம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நான் வந்து பாஜகவில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு வரேன்றது. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த விலகல் அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும், சில காரணங்கள் சொல்ல முடியாது. அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான். 3 மொழிகள் கற்கணும் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியா இல்லை, ஹிந்தி கிடையாது, நம்ம எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படின்னு தான் பாஜக இன்றைக்கி வரைக்கும் அறிவுறுத்துகிறாங்க. பட் பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருப்பாங்க, மராட்டி கற்றுக்கணும், மலையாளம் கற்றுக்கணுன்னா எல்லா சப்ஜெக்டும் கற்றுக்கணுன்றதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ ஒரு கடையில் வந்து வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே இந்த 2 சாப்பாடு தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து கல்வியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம பசிக்கு சாப்பிட்ற மாதிரி கிடையாது இது. மொழிங்கிறது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம், எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, ஹிந்திக்கு எதிர்ப்பும் கிடையாது. ஹிந்தியும் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், இப்படி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். எம்மொழி காப்போம், எம்மொழியையும் கற்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொழியை வந்து நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி வந்து ஆதிக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் வேலை பார்க்குறவங்க அதிகமாயிட்டாங்க. அண்ட் அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதுக்காக அவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க வேணாம். அவங்க இங்கே வரலாம், நம்ம அங்கே போகலாம். அவங்க தமிழ் கற்றுக்கலாம், நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கான தேவை இருக்கும்போது இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாதான் இந்த வேலை எனக்கு ஓடும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவனோட உரையாடுறது ஆரோக்கியமான விஷயம். அண்ட் நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மொழி இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் வந்து ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருந்திருக்கலாம். நாங்கள் இப்படி நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதமாக இருந்து அதை நடத்துறது தான் வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம எதிர்கால சந்ததிகள், நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான விவாதத்துக்கே இடம் இல்லை. நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா இதை கட் பண்ணிடுவேன் அதை கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ராமநாதபுரம் தொகுதியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், கடைசியில் அது கிடைக்கல. அதன் ஒரு காரணமாக கூட நீங்கள் வெளியில் வந்து சீட்டு வந்து இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது, பொறுப்பு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது. அதை பொறுத்து அரசியல் பயணம் பண்ணுறது வந்து ஆரோக்கியம் கிடையாது. எப்போவுமே நம்ம மக்கள் பணி செய்யணும். ஏன் நான் ராமநாதபுரம் தொகுதி ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னால், 4ஆம் தமிழ் சங்கத்தை துவக்கியவர் வந்து பாண்டித்துரை தேவர் என்ற சேதுபதி மன்னர் இல்லைங்களா. அந்த பரம்பரையில் பிறந்து வளர்ந்த, சேதுபதி வம்சத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு வந்து தமிழ் மேலே, தமிழ் மொழி மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து எங்கள் ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயமா இருக்கணும். நம்மளே வந்து இதை விட்டு கொடுத்துட்டோம். மொழியும் விழியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம மொழி இழந்தோம்னா நம்ம விழியை இழந்துட்டு பயணிக்கிற மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழியை காக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து தான் இன்னைக்கு நான் இந்த மாநில நிர்வாகிங்க இது சம்பந்தமா மத்திய அரசு டெல்லி வட்டாரத்தில் பேசி செட் ஆகலன்னு சொல்லி வெளியே வரீங்களா, இல்லை சம்பந்தமா பேசுறீங்களா? இல்லை, இது சம்பந்தமா பேசுறதுல அர்த்தம் இல்லையே. இது சம்பந்தமா நம்ம யாருக்கிட்ட போய் பேசலாம்,
யார் இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க? நான் வந்து மாநில தலைவர் கிடையாது, இல்லை, மாநில தலைவர் தான் அதை வந்து முன்னெடுக்கணும். ஸோ அவரே அந்த ஒரு ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும் போது நம்ம வேறு யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை நான் ஒரு தனி நபராக ஒரு பெண்ணாக எல்லார்கிட்டையும் எடுத்துகிட்டு போய் புரிய வைக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். நம்ம ஒரு இடத்துல ஒரு கொள்கை மாறுபட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம பயணிக்கிறது கஷ்டம்னா நம்ம தான் விளைவிக்கணும் ஒழிய இருக்கவங்க எல்லாரையும் புரிய வச்சு அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். உங்களோட அறிக்கையில மும்மொழி கொள்கை தமிழகம் அது மாதிரி திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களா இருக்கு. உங்களோட அடுத்த நிலைப்பாடு திமுகவா, தமிழக வெற்றி கழகம், அதிமுகவா, எந்த கட்சியா? எந்த கட்சின்னு இல்லைங்க, எந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம பயணிக்க போகிறது மக்கள் பணி தான். பார்ப்போம். அதையும் நான் நாளான்னைக்கு உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பும் நான் விரைவில் கொடுப்பேன். நிச்சயமா அரசியலுங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே இளைஞர்கள் கூட இன்னைக்கு அரசியலுக்கு வரணுன்றதை விரும்புகிற ஒருத்தி தான் நான். அரசியலை வந்து முட்டுக்கடை போடுறது வந்து நமக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லைன்னா தான் நம்ம அப்படி சொல்லணும். எனக்கு இந்த மக்கள் மேலே, மொழி மேலே, என் இனம் மேலே எல்லா இதுலேயுமே எனக்கு அக்கறை உண்டு. அதனால நிச்சயமாக அரசியலில் தொடர்வேன். ஏன் தாவைக்கால போகிற மாதிரி பேசுகிறாங்க? அறிவிக்கிறேன், நாளைக்கு அறிவிக்கிற அவசரம் வேணாமே. நான் கண்டிப்பாக அதையும் அறிவிக்காமல் யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். நிச்சயமாக எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் அறிவிக்கிறேன் கண்டிப்பாக.